ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ரெண்டு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் தோல்வி உன் முடிவு அல்ல என்று ஆண்டவர் பேசுகிறார். உன் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நீ தோற்று போனாயோ, எந்த இடத்துல நீ தளகுனிந்து போனாயோ, எந்த இடத்துல நீ அவமதிக்கப்பட்டாயோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் தோல்வி உன் முடிவில்லை. இவ்வளவுதான் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ, எந்த இடத்துல தோற்று போனீர்களோ அதே இடத்தில் என் ஆண்டவர் உன் தலையை உயர்த்தி அழகு பார்க்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். எனக்கு அருமையானவர்களே, இங்கு வேதத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் எதில் விழுந்து போனாயோ, எந்தெந்த காரியத்தில் விழுந்து போய் உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு பரலோகத்திலிருந்து உனக்காக ஒரு கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கரம் உன்னை தூக்கி எடுக்காத ஆயத்தமாக இருக்கிறது. எப்படி அன்றைக்கு பேதுரு இயேசு கிறிஸ்து கடல் மீது நடக்கும் பொழுது அவனும் நடக்கணும்னு ஆசைப்பட்டான். இயேசு சொன்னார், நீ நடப்பா என்று சொன்னார். ஆனால் இயேசுவை பார்த்து வந்தான், முன்பாக நடக்க முடிந்தது கடல் மேலே. ஆனால் பின்னால் காற்றும் கொந்தளிப்பும் உண்டாய் கொண்டிருக்கிறது. எதிர்காற்று அடிக்கிறது. எப்பொழுது பின்னால் திரும்பி பார்க்கிறானோ, காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் திரும்பி பார்க்கிறானோ, அமிழ்ந்து போகிறான் என்று பார்க்க முடிகிறது. மூழ்கி போனான் என்று பார்க்க முடிகிறது. சில சமயத்தில் நன்றாக தான் வாழ்க்கை போய் கொண்டிருக்கும். நம்முடைய பிஸ்னஸ் நன்றாய் தான் போய் கொண்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கை நன்றாக தான் போய் கொண்டிருக்கும். நன்றாய் போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை நமக்கு முன்பாக என்ன செய்திருப்போம், வைத்திருப்போம். ஆனால் கொஞ்சம் நல்ல பணங்கள் இல்லை என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் இதெல்லாம் வர 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 நம்ம கர்த்தரை முன்னால் வைக்கிறத விட்டுட்டு உலகத்தை முன்னால் வச்சுருவோம், வேலையை முன்னால் வச்சுருவோம், உறவுகளை முன்னால் வச்சுருவோம், இன்னும் பல காரியத்தை முன்னால் வச்சுருவோம். அதுதான் உலகத்தை பின்னால் திரும்பி பார்க்கிறது. பின்னால் திரும்பி பார்த்தான், மூழ்கி போனான் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அந்த பேதுருடைய அனுபவத்திலிருந்து நம்மளால் கற்றுக்கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் வாழ்க்கையில் எதில் நீ தோற்று போனாயோ, மீண்டும் உனக்காக ஒரு கரம் நீட்டப்பட்டு பேதுருவை ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், கடலிலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவர், அவனை அணைத்து கொண்ட ஆண்டவர், அவனை கரை சேர்த்த ஆண்டவர், இன்றைக்கும் உன்னை கரை சேர்ப்பதற்கு அவருடைய கரத்தை நீ பிடித்து கொள்வாயா? அவரை நீ என்ன செய்வாய் என்று சொன்னால் பற்றி கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாயா? இன்றைக்கும் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியிலிருந்து உன்னை எழுப்ப என் ஆண்டவர் விரும்புகிறார். எதில் தோற்று போனாய், எந்த இடத்தில் தோற்று போனாய், எந்த மனிதர்களுக்கு முன்பாய் தோற்று போனாய், அந்த மனிதர்களுக்கு முன்பாக அந்த இடத்தில் நீ விழுந்து போன இடத்தில் உன் தலையை ஆண்டவர் உயர்த்துவதற்காக தான் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு உன்னோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சில தோல்வி நம்முடைய வாழ்க்கையில் சில பாடங்களை நமக்கு என்ன செய்யும், கற்றுக் கொடுக்கும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி தான் அது மறக்க முடியாததாக இருக்கும். மறக்க முடியாத காரியத்தில் அந்த தோல்வியிலிருந்து ஆண்டவர் சில பாடங்களே நமக்கு என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியில் ஊடாக ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொன்னாலே அது ஒரு எச்சரிப்பு பலகை போல. அது நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்கு எதுவாக தான் இருக்குமே தவிர நம்ம தலைகுனிவுக்கு எதுவாக இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் அழிப்பதற்கு எதுவாக இருக்காது. சில காரியங்கள் தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அதிலையும் இருந்து சில காரியங்கள் நமக்கு கற்றுத்தருகிறார். அதிலையும் இருந்து ஆண்டவர் நமக்கு கூட என்ன செய்கிறார், நேசிக்கிறார். இதில் இருந்து கூட மீண்டும் சொல்லுங்க, வாயை திறந்து எல்லாரும் அறிக்கையிடுங்க, மீண்டும் எழுந்திருக்க நான் ஆண்டவர் செய்வார். இந்த தோல்வியிலிருந்து நான் மீண்டும் எழுந்திருப்பேன். நான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் நான் என்ன செய்வேன், எழுந்திருப்பேன். என் தோல்வி என்னுடைய முடிவல்ல, அதுதான் வெற்றியுடைய முதல் படி என்பதை அறிந்து கொண்டு முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டபடிய பிள்ளைகளுக்கு தோல்வி முடிவல்ல. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எதெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறார்களோ அதிலிருந்து மீண்டும் முன்னேறி செல்வதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.